அன்பு உள்ளங்களே, சிறுவர்களுக்கான விரல் தியானம் பயிற்சி, அதாவது ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிற பேர்ல ஒரு வித்தியாசமான தியானம். சிறுவர்களுக்கு. பெற்றோர்களாகிய நீங்கள் இந்த வீடியோவை முழுசா பார்த்துட்டு இந்த வீடியோவை உங்களது குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு, மாணவர்களுக்கு நீங்க போட்டு காமிச்சு அதே மாதிரி செய்ய சொல்லுங்க. சிறுவர்களுக்கான விரல் தியான பயிற்சி, ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன்ஸ். இந்த தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஜானி கண்ணன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். இன்னைக்கு நம்ம ஒரு தியான பயிற்சியை பார்க்க போகிறோம். இது சிறுவர்களுக்கான ஒரு பயிற்சி. சிறுவர்களுக்கான விரல் தியானம் அப்படிங்கிறது பயிற்சி. ஃபிங்கர் மெடிடேஷன் ஃபார் சில்ட்ரன் அப்படிங்கிறது இந்த பயிற்சியோட பேர். இது நம்ம யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வயசுலேருந்து ஒரு 15 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய சிறுவர்கள், சிறுமிகள் செய்கிற மாதிரி இதை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக மெடிடேஷன் அப்படின்னாவே ரொம்ப நேரம், ஒரு 20 நிமிஷம், அரை மணி நேரம் கண்ணை மூடி அசைவில்லாமல் உட்காரணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக இந்த தியான பயிற்சிகள் இருக்கும். சிறுவர்களையும் இந்த தியான பயிற்சிகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக குறுகிய காலத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம முடிக்கிற மாதிரி இந்த பயிற்சியை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் அதிக நேரம் கண்ணை மூடி உட்கார முடியாது அப்படிங்கும்போது அவளுக்கு சில ஒரு மூமெண்ட்டோட, அதாவது இந்த விரல்களை அசைக்கிற மாதிரி, இந்த விரல்களை இப்படி மடக்கணும், நீட்டணும். ஒவ்வொரு விரலாக நான் சொல்லிட்டே வருவேன். 2 விரல் மடக்குனா மடக்கணும், நீட்டுனா நீட்டணும். இப்படி ஒவ்வொரு விரலாக அப்படி மடக்கி நீட்டுற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும். கூடவே மூச்சு பயிற்சியை, மூச்சு காற்றை கவனிக்கிற மாதிரி இந்த பயிற்சி இருக்கும். அப்படிங்கும்போது ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸோட இந்த தியான வகுப்புகள் இருக்கும்போது சிறுவர்களும் கூட அவங்க செய்ய முடியும். கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் அமைதியாக உட்கார்ந்து அந்த பயிற்சியை செய்ய முடியுங்கிறதுக்காக இது நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இதுக்காக 5லேருந்து 15 வயசுக்குள்ள நபர்கள் தான் செய்யணும், சிறுவர்கள் தான் செய்யணுங்கிறது கிடையாது. எல்லாருமே செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம். வயசானவங்களும் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் அந்த தியான பயிற்சி நம்ம சொல்லிக் கொடுப்போம். வீட்டில் உள்ள பெரியவங்க, அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, இந்த மாதிரி வயசானவங்களுக்கு நம்ம தியான பயிற்சி சொல்லிக் கொடுப்போம். ஆனால் அவங்க அதிகமாக செய்ய முடியாமல் இருக்கும். என்ன காரணம்னா, அதிக நேரம் அவங்களுக்கும் அவங்களும் ஒரு குழந்தைகள் மாதிரி தான். அவங்களும் அதிக நேரம் கண்ணை மூடி உட்காந்து தியானம் செய்ய முடியாது. ஒரு ஆக்டிவிட்டிஸ், ஒரு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வேலை செஞ்சுருவாங்க. சமையல், துவைக்கிறது, என்ன வேலைனாலும் அவங்க வேலை செய்வாங்க. ஒழிய கண்ணை மூடி கொஞ்சம் நேரம் உட்காரதுன்னா அவங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்படிங்கும்போது அந்த மாதிரி பெரியவங்களும் இப்போ தான் புதுசாக செய்கிறோம், பெரியவங்க எல்லாருமே செய்ய முடியும். யங்ஸ்டர்ஸ் யார் வேணாலும் செய்யலாம். ஆனால் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கக்கூடியது இது சிறுவர்களுக்கான விரல் தியானம் அப்படிங்கிறத நம்ம பண்ணியிருக்கோம்.